ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. ஸோ அதை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆதிதிராவிடர் நல பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தான் வந்து நிரப்ப போகிறாங்க. எத்தனை பணியிடங்கள் இருக்குன்னா 154 பணியிடங்கள் இருக்குது. இதை வந்து எஸ்எம்சி மூலமாக வந்து நிரப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள் இப்போ வந்து வரவேற்கப்படுது. விண்ணப்பங்கள் வந்து 10ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டெட் பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அண்டு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துலேயோ இல்லை அதே மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதே ஏரியாவை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து இந்த தகுதியோடு இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சிதுன்னா போயிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அரியலூரில் வேதியர் வேட்டு இந்த ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் இது. ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம். நம்பர் ஆஃப் போஸ்ட், சேங்ஷன்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர். இதில் எது வந்து வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் சோஷியல் சயின்ஸும் வேக்கன்சி இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மேஜர் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மேஜர் நீங்கள் டேட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சென்னையில் வந்து மீனம்பாக்கம், விருகம்பாக்கம், திருமங்கலம், மதுரவாயில், வலசரவாக்கம் இந்த இடங்கள்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது. அதாவது மீனம்பாக்கத்தில் மட்டும் 9 ஃபில் பண்ணிட்டாங்க. மீனம்பாக்கத்தில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. விருகம்பாக்கத்தில் 3 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து சென்னை. அடுத்தது வந்து செங்கல்பட்டுலேயும் வந்து வேக்கன்சி நிறைய இருக்குது. ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சி அப்படி தான் இருக்குது. ஸோ சப்ஜெக்டை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். எல்லாமே வந்து ஆதி திராவிடர் நலப்பள்ளி தான். ஸோ கடலூர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு திரும்பவும் கடலூர் எல்லா இடங்கள்லையும் ஒரு வேக்கன்சி 2 அந்த மாதிரி தான் இருக்குது. காஞ்சிபுரம் மௌலிவாக்கத்தில் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. 2 சோஷியல் சயின்ஸுக்கும் ஒரு இங்கிலீஷ் வேக்கன்சியும் வந்து இருக்குது. காஞ்சிபுரத்தில் மௌலிவாக்கம் அந்த ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. தர்மபுரியில் மாருதிப்பட்டி அங்கே வந்து சோஷியல் சயின்ஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது. நிறைய சோஷியல் சயின்ஸ் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. மேக்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸ் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்தது கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி 2 இல்லை ஒரு வேக்கன்சி இருக்க மாதிரி இருக்குது மோஸ்ட்லி. மயிலாடுதுறை மதனம் இந்த இடத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இதில் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு 3 வேக்கன்சி இருக்குது. நாகப்பட்டினம் வேட்டியக்காடு ஒரு வேக்கன்சி. அடுத்து வேறு எங்கேயோ 3 வேக்கன்சி இருக்குது. பெரம்பலூரில் ஓகலூரில் 3 வேக்கன்சி இருக்குது. இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு வேக்கன்சியாக இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஒவ்வொரு வேக்கன்சி தான் இருக்குது. மோஸ்ட்லி பாருங்களேன், சோஷியல் சயின்ஸ் தான் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பிடி நம்மளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னாலும் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் வந்து சோஷியல் சயின்ஸுக்கு தான் வேக்கன்சி அதிகம். ஆதி திராவிடர் நலப்பள்ளியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தஞ்சாவூர், திருப்பூர், திருவள்ளூர் இந்த இடங்கள்லையும் 2 வேக்கன்சி இல்லை ஒரு வேக்கன்சி இருக்குது. லாஸ்ட்டாக திருச்சியில் வந்து பாம்பாட்டிப்பட்டி, பாலகிருஷ்ணம்பட்டி இங்கெல்லாம் வந்து 3 வேக்கன்சி இருக்குது. இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் 2 இடத்துலையுமே சோஷியல் சயின்ஸ் வேக்கன்சி இருக்குது. ஸோ சோஷியல் சயின்ஸுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக வந்து 154 வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சின்னு பார்க்குறப்ப 154. விருதுநகர், கரிசல் குளம்பட்டி
இதில் வந்து சயின்ஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது, அதோடு முடியுது. ஸோ நம்பர் ஆஃப் டீச்சர் ரெக்வயர்ட் பை எஸ்எம்சி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு 18 பேரும், இங்கிலீஷுக்கு 36 பேர், மேக்ஸுக்கு 17 பேர், சயின்ஸுக்கு 33, சோஷியல் சயின்ஸ் தான் அதிகம் 50 பேர் வந்து வேக்கன்சி. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 154 வேக்கன்சி வந்து இருக்குது. நூற்றி 54 வேக்கன்சி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து தற்காலிக ஆசிரியர் பணி போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதிலே வேலூரில் பாருங்கள், ஆர் வெங்கடபுரமில் வந்து இங்கிலீஷை தவிர்த்து மற்ற எல்லாமே வேக்கன்சி. 4 டீச்சர் வந்து அங்கே தேவைப்படுறாங்க. அது வந்து ஹை ஸ்கூலு, ஹெச்எஸ்னா ஹை ஸ்கூலு, ஹெச்எஸ்எஸ்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலு, எம்எஸ்னா வந்து மிடில் ஸ்கூலு. ஸோ இந்த ஹை ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க போல். ஸோ மீதி 4 பேர் வந்து எஸ்எம்சி மூலமாக இப்போது தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ 10ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட்டும் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. அதே போல் அந்த உங்கள் பிளேஸ்க்கு யாராவது டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்லேயோ இல்லை வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்தாலோ அப்போவே வந்து உங்களை பணியிலேருந்து முழுமையாக விலக்கி விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தயாராக தான் வந்து நீங்கள் போகணும். நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணலான்னா இந்த கல்வி ஆண்டு முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி தான் வந்து சேர்ப்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதுக்கான சேலரி வந்து 15,000 per month.